தம்ப்லைன் பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தம்ப்லைன் வச்சுன்னா உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதாவது சிடிஆர். ஸோ சிடிஆர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சிடிஆரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வே உங்களோட தம்ப்லைனை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மூவி ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தம்ப்லைனை தான் நான் வச்சுக்கணும். ஸோ அப்படி வைக்காமல் நான் ஏதோ ஒரு தம்ப்லைனை தூக்கி அந்த வீடியோவில் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ரிலவெண்ட்டான தம்ப்லைனை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக செட் பண்ணி நம்மளோட வீடியோவில் செட் பண்ணணும். உங்களோட டைட்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டைட்டிலில் இருக்கிற கண்டென்ட்டே உங்களோட தம்ப்லைனில் நீங்கள் செட் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தம்ப்லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் கேன்வா தான். ஸோ கேன்வா அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான போஸ்டர் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக உங்கள் யூடியூப்க்கு தேவையான தம்ப்லைனை நீங்கள் ஃபாஸ்ட்டான வேல ஈஸியாக இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த தம்ப்லைன் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் செட் பண்ணும்போது அந்த தம்ப்லைனோட கிளிக் த்ரூ ரேட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அப்படி அந்த கிளிக் த்ரூ ரேட் மூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணி அதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளிக் த்ரூ ரேட் வந்து மூவ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் டியூரேஷன் ஆகும் அப்படின்னா மினிமம் 2 to 3 வீக்ஸ் ஆகும். ஸோ 2 to 3 வீக்ஸில் அந்த தம்ப்லைன் மூலமாக உங்களோட வீடியோவுக்கு வியூஸ் நல்லா வந்திருக்கா, கிளிக் த்ரூ ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத உங்களோட அனலிட்டிக்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த தம்ப்லைனோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தம்ப்லைனை க்ரியேட் பண்ணி உங்களோட வீடியோஸ் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் நிறைய கிளிக் த்ரூ ரேட் மூலமாக நிறைய வியூஸை பெறும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான நீச்சில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.